Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த பிக் சைஸ் ஆம்லா நட் கூடைக்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கற டுட்டோரியல் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். பார்த்திருப்பீங்க. பார்க்கல அப்படினா லிங்க் வந்து மேலே கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து லஞ்ச் பேக் சைஸ்ல பிக் சைஸ் ஆம்லா நட் போட்டு இந்த கூடை போட்டிருக்கேன். இந்த வீடியோல இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ்களும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து இந்த டபுள் கலர்ல முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறதையும் கிளியரா சொல்றேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கூடை போட தெரியும் அப்படின்னு இருந்தா இந்த டிப்ஸ்களே உங்களுக்கு போதுமானது. இதை வச்சு நீங்க கூடை போட்டுடலாம். இந்த கூடை வந்து நான் கிளாஸ் வயர் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான கிளாஸ் வயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் சேட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கூடை தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து சேட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூடை போடுறதுக்கு 3 ரோல் ஒயர் வாங்கிக்கோங்க. ஆரஞ்சு கலர்ல 2 ரோலும் ப்ளூ கலர்ல 1 ரோலும் வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது போடுறதுக்கு ஆரஞ்சு கலர்ல 1.5 ரோலும் ப்ளூ கலர்ல 1/2 ரோலும் தேவைப்படும். டோட்டல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு 2 ரோல் தான் தேவைப்படும். நம்ம வந்து 3 ரோல் வாங்கி வச்சுக்கிட்டாதான் இந்த கூடை போட முடியும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒயர் வந்து 10 ஃபீட்ல 24 வயர்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பிக் சைஸ்ல தான் இருக்கு, அதனால 24 வயர்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ரன்னிங் வயரை வந்து 4 அடி எடுத்துட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 24 வயர்ஸை ஜாயின் பண்ண பின்னாடி அடுத்து 4.5 ஃபீட் ஒயர் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் ரன்னிங் ஒயர் பேஸ் போடுற மாதிரி தான். இந்த மாதிரி பேஸ் ஜாயின் பண்ண பின்னாடி 12 லைன்ஸ் போட்டுக்கோங்க. சென்டர் லைனுக்கு மேலே 6 லைன்ஸும் கீழே வந்து 5 லைன்ஸும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்ட பின்னாடி ப்ளூ கலர் ஒயர் ஜாயின் பண்ணலாம். ப்ளூ கலர் ஒயரை எடுத்துட்டு இதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாட் போடுங்க. இந்த மாதிரி 4 நாட்ஸ் போட்ட பின்னாடி லாஸ்ட் இருக்க ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அந்த ஒயரை கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இந்த பேஸ்ல வந்து 4 ஒயரா எடுத்து 4 நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 4 நாட்ஸ் போட்ட பின்னாடியும் ரன்னிங் ஒயரை வந்து அந்த 4th ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இந்த பேஸ்ல சுற்றிலும் போட்டுவாங்க. வந்து 18 ஒயர்ஸ் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ண பின்னாடி அடுத்த லைன் வந்து இப்போ ஆரஞ்சு கலர் ஒயர் 4 ஒயர் இருக்கு பாருங்க. இதுல வந்து 2 ஒயரா எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 ஒயரா எடுத்து நார்மல் நாட், கிராஸ் நாட் தான் நம்ம போடணும். இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 ப்ளூ கலர் ஒயர் மீட் ஆகுது பாருங்க எக்ஸ் ஷேப்ல, அதுலயும் கிராஸ் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்ட பின்னாடி இந்த 2 ஆரஞ்சு கலர் நாட்க்கும் மேல ஒரு நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 சைட்லையும் ப்ளூ கலர் ஒயர் இருக்கு பாருங்க, அதுல வந்து 2 சைட்லையும் 2 நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்ட பின்னாடி மேல வந்து ஒரு எக்ஸ் ஷேப்ல 2 ப்ளூ கலர் ஒயர் மீட் ஆகுது, இதுல ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல கிடைக்கும். நம்ம கிராஸ் கட் கூட போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் முடிவுல நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ல போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல எல்லா இடத்துலயும் போட்டுருங்க. மொத்தம் 18 பீஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பிக் சைஸ் ஆம்லா நட் போடணும். இந்த மாதிரி போட்ட பின்னாடி இந்த இடத்துல வி ஷேப் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த வி ஷேப்ல வந்து லெஃப்ட் சைட்ல 2 ஒயரும் ரைட் சைட்ல 2 ஒயரும் இருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பிக் சைஸ் ஆம்லா நட் போடணும். இப்போ வந்து லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற ஒயரை வந்து இந்த மாதிரி லூஸா சுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் சைட்ல இருக்கிற கீழே இருக்கிற ஒயரை அதையும் இந்த மாதிரி லூஸா சுத்திக்கலாம். சென்டர்ல வந்து கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அடுத்து 4th இருக்கிற ஒயரை இந்த மாதிரி டைட்டா சுத்திக்கோங்க. டைட்டா சுத்தின பின்னாடி ஃபர்ஸ்ட் ஒயரை மேலே வச்சுக்கோங்க. செகண்ட் இருக்கிற ஒயரை ஃபர்ஸ்ட் லூப்ல சொருகிடுங்க. தேர்ட் இருக்கிற ஒயரை ஃபர்ஸ்ட் லூப்லயும் செகண்ட் லூப்லயும் விட்டுருங்க. 4th இருக்கிற ஒயரை ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த 3 லூப்புலையும் விட்டுருங்க. இப்போ இந்த நாட்டை இழுத்து டைட் பண்ணிருங்க. பாருங்க, பிக் சைஸ் ஆம்லா நட் கிடைச்சிருச்சு. நாட்டை வந்து ரொம்ப இழுக்க வேணாம், கொஞ்சம் லூஸாவே இருக்கட்டும். ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா கூட வந்து வளைஞ்சு போயிடும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பிக் சைஸ் ஆம்லா நட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்ட பின்னாடி அதுக்கு வந்து 2 சைட்லயும் இருக்கிற ப்ளூ ஒயர் யூஸ் பண்ணி கிராஸ் நாட் 2 நாட் போட்டுக்கோங்க.
ரைட் சைடில் 2 நாட்டும் லெஃப்ட் சைடில் 2 நாட்டும் வரும். இந்த மாதிரி மிக்ஸ்டு கலரில் 2 நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து 2 ப்ளூ கலர் ஒயர் வந்து எக்ஸ் ஷேப்பில் மீட் ஆகும். இதில் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கூடை வந்து சூப்பராக வரும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதே மாதிரி தான் இந்த கூடை போட்டிருக்கேன். இந்த டிப்ஸே உங்களுக்கு போதுமானது. உங்களுக்கு வந்து ஓரளவு கூடை போட தெரியும் அப்படின்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கூடை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டபுள் கலரில் முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே நிறைய விதமான முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன். அதோட டுட்டோரியல் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்கலைன்னா பாருங்கள். இந்த ஹேண்டில் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பாருங்கள், சைடில் இருந்து எங்கே இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம். 2 சைட்லேயும் ஆரஞ்சு கலர் நாட் இருக்குது பாருங்கள். அதை வந்து 3 நாட்ஸை வந்து விட்டுட்டு அடுத்ததுலேருந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த நாட்டுக்கு கீழே 3rd ரோவில் இந்த ஆம்லா நாட் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்டஃப் ஒயரை இன்செர்ட் பண்ணிட்டு சேம் பிளேஸ்ல 4 நாட்ஸ் தள்ளி இந்த இடத்துல நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ ஸ்டஃப் ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் 4 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 4 ஃபீட் அளவில் 4 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பாட்டில் கிரீன் கலர் எடுத்திருக்கேன். கூட போட்டுட்டு மீதமாக இருக்கிற ஒயர்களை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் லென்த்தான ஹேண்டில் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 ஃபீட் கூட அதிகம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த 4 ஒயரையும் ஈக்குவலாக வச்சு இந்த இடத்துல உள்ள இன்செர்ட் பண்ணி அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுக்கிறேன். இப்போ இந்த 4 ஒயரையும் ஈக்குவலாக வச்சுக்கலாம். 8 ஒயர் நமக்கு கிடைச்சிருச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக வச்ச பின்னாடி இதுக்கு மேலே வந்து நம்ம சுற்றி போட்டு வருவோம் இல்லையா, அந்த ஒயரை கட் பண்ணிக்கலாம். இந்த கூடையில் வந்து ஆரஞ்சு கலர் ப்ளூ கலர் வரனால அந்த 2 கலரை நான் எடுத்திருக்கேன். இது கிளாஸ் ஒயர் அப்படிங்கிறதுனால நமக்கு டிரான்ஸ்பரண்டா தெரியுது. இப்போ ஆரஞ்சு கலரையும் ப்ளூ கலரையும் எடுத்துட்டு 15 ஃபீட் அளவில் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த 4 ஃபீட் அளவு ஸ்டஃப் ஒயர் எடுத்தோம் அப்படின்னா 15 ஃபீட் எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். இதை ரெண்டையும் இப்போ ஒன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு சேம் பிளேஸ்ல உள்ள வந்து இன்செர்ட் பண்ணலாம். உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுக்கலாம். அடுத்த ஹோல் வழியா ஒரு 2-3 இன்ச்சஸ் வெளியே எடுத்தா போதும், ரொம்ப அதிகமா எடுக்க வேணாம். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு 2 ஒயரையும் சேர்த்து வச்சுதான் நாட் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர்ல நம்ம போடுறதுனால ஆரஞ்சு கலர் ஒயரை மேலே வச்சுக்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை மேலே வச்சுட்டு ரைட் ஹேண்டால ஒரு லூப் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லூப் செஞ்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை வந்து அதுக்குள்ள வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லூப் செஞ்சுட்டு லெஃப்ட் சைடில் 4 ஒயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விடலாம். அது மட்டும் இல்லாமல் துண்டு ஒயர் 2 ஒயர் இருக்கு பாருங்க, அதையும் வந்து இதுக்குள்ளே விட்டுறலாம். விட்டுட்டு இந்த லூப்பை இழுத்து டைட் பண்ணிடலாம். இந்த மாதிரி டைட் பண்ண பின்னாடி அடுத்து வந்து இடது கையால் லூப் செய்யணும். வலது கையாலேயே திரும்பவும் செய்யக்கூடாது. இடது கையால் இந்த மாதிரி லூப் செஞ்சுட்டு வலது பக்கம் இருக்கு பாருங்க, இந்த ஸ்டஃப் ஒயர் 4 ஒயர், அந்த 4 ஒயரை இந்த லூப்புக்குள்ள வந்து விடணும். இந்த லூப்புக்குள்ள விட்டு எடுத்துட்டு இதை வந்து டைட் பண்ணிடலாம். இதுதான் வந்து முறுக்கு ஹேண்டில் வந்து ஒரு நாட் அப்படின்னு சொல்றது. இப்போ வந்து ஒரு நாட் போட்டேன், இதை இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வலது கையால லூப் செஞ்சுட்டு இடது பக்கம் இருக்கிற ஒயர்களை அந்த லூப் வழியா வெளியே எடுத்துடலாம். ஒயர் வந்து திரும்பிச்சு அப்படின்னா அதை நேர் பண்ணிட்டு இந்த லூப் வழியா வெளியேடுங்க. அடுத்து இடது கையால ஃபோல்டு பண்ணிட்டு வலது பக்கம் இருக்கிற இந்த 4 ஒயரையும் வெளியே எடுத்துடலாம். எல்லா நாட்ஸ் போடும்போதும் நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. இந்த மாதிரி 3 நாட்ஸ் போட்டுருங்க. இந்த மாதிரி 3 நாட்ஸ் போட்ட பின்னாடி இந்த ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் பண்ணலாம். பொதுவாக வந்து கூடையோட ஹேண்டில் அட்டாச் பண்ணும்போது துண்டு ஒயர் சேர்த்து தான் அட்டாச் பண்ணுவாங்க. முறுக்கு ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் பண்ண முடியாது. இதில் வந்து நான் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணாமல் ஒயர் கட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஹேண்டில் கூடையோட அட்டாச் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ 3 நாட்ஸ் போட்டேன் இல்லையா, இப்போ இந்த ஒயரை வந்து இந்த ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் 2 ஒயர் இருக்கு பாருங்க, இதை வந்து கூடைக்குள்ள விட்டு எடுத்து சென்டர் ஹோல் வழியா வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி சைடில் இருக்கிற ஹோல் வழியா இன்செர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட்லுக்கு சென்டரில் வந்து ஒரு ஹோல் இருக்குது, அந்த ஹோல் வழியா வெளியே எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி விட்டு வெளியே எடுத்துட்டு திரும்பவும் நாட் போட்டு வரலாம். இந்த மாதிரி போடும்போது கூடையோட ஹேண்டில் அட்டாச் ஆகிடும்.
அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டிஃபா இருக்கும், கீழே தொங்காது. நம்ம எடுத்துட்டு போறதுக்கும் ரொம்பவே வசதியா இருக்கும். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு அடுத்து ஒரு நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு நாட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வலது பக்கமும் நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல 5 நாட்ஸ் போட்டுருங்க. ஆரஞ்சு கலர்ல 5 நாட்ஸ் போட்ட பின்னாடி ப்ளூ கலர் ஒயரை எடுத்து மேலே வச்சுட்டு இதே மாதிரி நாட் போட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து வலது கையால லூப் செஞ்சுட்டு இடது பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இடது பக்கம் வந்து ஃபோல்டு பண்ணிட்டு வலது பக்கம் இருக்கிற ஒயரை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி தான் போட்டு வரணும். ஒரே கையில போட்டீங்க அப்படின்னா இது வந்து போட முடியாது, உங்களுக்கு வந்து லூப் செய்யும்போது வசதி கிடைக்காது. இந்த மாதிரி கை மாத்தி மாத்தி நீங்க போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்டாகவும் ஈஸியாகவும் போட்டுடலாம். ரன்னிங் ஒயர் வந்து நம்ம யூஸ் பண்ணாதனால இது சிக்கல் விழுகாது, அதனால ரொம்ப ஃபாஸ்டா இந்த ஹேண்டில் போட்டுற முடியும். இப்போ ப்ளூ கலர்ல 5 நாட்ஸ் போட்ட பின்னாடி அடுத்து வந்து ஆரஞ்சு கலர் ஒயரை மேலே வச்சுட்டு இதே மாதிரி 5 நாட்ஸ் போட்டுருங்க. இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்லயும் 5 நாட்ஸ் போட்ட பின்னாடி அடுத்து வந்து ஹேண்டலோட சென்டர் பகுதி போடலாம். சென்டர் பகுதியில் நான் வந்து ப்ளூ கலர் அதிகம் வர மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 25 நாட்ஸ் ப்ளூ கலர்ல போட்டுருங்க. இந்த மாதிரி ப்ளூ கலர்ல 25 நாட்ஸ் போட்ட பின்னாடி அடுத்து வந்து ஆரஞ்சு கலர்ல 5 நாட்ஸும் அதுக்கப்புறம் ப்ளூல 5 நாட்ஸும் அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர்ல 5 நாட்ஸும் போட்டுடலாம். நான் வந்து இது ஃபுல்லா போட்டுட்டு காட்டுறேன். இப்போ நான் இவ்வளோ தூரம் போட்டு முடிச்சிருக்கேன். இதில் வந்து ப்ளூ கலரில் 25 நாட்ஸ் போட்ட பின்னாடி ஆரஞ்சு கலரில் 5 நாட்ஸும் ப்ளூ கலரில் 5 நாட்ஸும் போட்டிருக்கேன். இனி வந்து லாஸ்ட்டாக ஆரஞ்சு கலரில் 5 நாட்ஸ் போடலாம். இதை வந்து கூடையோட அட்டாச் பண்ணணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வலது பக்கமும் இடது பக்கமும் நாட் போட்டுக்கோங்க. போட்ட பின்னாடி இந்த ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் பண்ணிக்கலாம். கூடையில் வந்து 3 நாட்ஸ் ஆரஞ்சு கலர் நாட்ஸ் விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வச்சுட்டு இந்த 2 ஒயரையும் ஹோல்குள்ளே விட்டு இன்செர்ட் பண்ணிட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்த பின்னாடி நாட் போட்டுட்டு நம்ம அடுத்து 4 நாட்ஸ் ஆரஞ்சு கலர் ஒயரை மேலே வச்சு போட்டு வரலாம். ஆரம்பிக்கும் போது நம்ம ஆரஞ்சு கலர்ல தானே போட்டோம், அதனால வந்து முடிக்கும் போதும் ஆரஞ்சு கலர்லேயே போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ஆரஞ்சு கலர்ல 5 நாட்ஸும் போட்டு முடிச்சாச்சு. இனி வந்து எல்லா ஒயரையும் இன்செர்ட் பண்ணிடலாம். இதை வந்து 2ஆக பிரிச்சுட்டு 2 பக்கமும் இன்செர்ட் பண்ணணும். இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணணும். சேம் ஆரஞ்சு இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு நேரு ரைட் சைடில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2ஐயும் பிரித்து இன்செர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம வந்து இன்செர்ட் பண்ணாதான் இந்த ஹேண்டில் கூடையோட அட்டாச் ஆகி இருக்கும். இப்போ நான் எல்லா ஒயரையும் இன்செர்ட் பண்ணிட்டேன். இந்த ஹேண்டில் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ரொம்பவே அட்ராக்டிவாக வந்திருக்கு. கிளாஸ் ஒயர்னால பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.